வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணுறது, அஃபிஷியல் வெர்ஷன் விண்டோஸ் 11 எப்படி டவுன்லோட் பண்ணுறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கணும். ப்ரௌசர் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம விண்டோஸ் 11 டவுன்லோடு நம்ம டைப் பண்ணணும். இது நம்ம எது டவுன்லோட் பண்ண போகிறோம்னா, மைக்ரோசாஃப்ட்டில் அஃபிஷியல் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிரும். இது அஃபிஷியல் ஃபஸ்ட்டு உள்ளது அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணுறது. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணணும்னா கீழே நிறைய வெப்சைட்லாம் இருக்குது. அதிலே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்டோஸ் 11. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுவோம். மைக்ரோசாஃப்ட்டில் போய் டவுன்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணணும். டவுன்லோட் விண்டோஸ் 11 மைக்ரோசாஃப்ட்டில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இது வந்து நமக்கு மூணு வழியில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்ம விண்டோஸ் 11 வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி பிசி நம்ம அப்டேட் பண்ணுறோம் அது மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 11க்கு அப்டேட் ஆகிரும். இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளது விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட்ங்கிறது ஃபஸ்ட்டு உள்ளது. ஸோ ரெண்டாவது உள்ளது வந்து கிரியேட் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் மீடியா. நம்ம விண்டோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு யூஎஸ்பியோ இல்லை ஒரு டிவிடியோ போட்டு அதில் விண்டோஸ் 11 டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம பூட் பண்ணி விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபைலாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் திஸ் ஆப்ஷன் இஸ் ஃபார் யூசர்ஸ் தட் வாண்ட் டு கிரியேட் பூட்டபிள் இன்ஸ்டாலேஷன் மீடியா. நம்ம இந்த இதில் வந்து ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவோ இல்லை டிவிடியோ வச்சு நம்ம அந்த இதை பூட் பண்ணி நம்ம இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை பூட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி டவுன்லோட் பண்ண போகிறது இந்த டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன அதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வேணுங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். எப்படி இருந்தாலும் 5 ஜிபியில் வரும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். நெக்ஸ்ட்டு வந்து யூஎஸ்பி டிவைஸ் வந்து யூஎஸ்பி அல்லது டிவிடியோ ஒரு 8 ஜிபிக்கு மேலே இருக்கணும். அதையும் பார்த்துக்கணும். அது கம்மியாக இருக்கக்கூடாது. மூணாவது வந்து இப்போ டிவிடி வந்து ஒரு டபுள் லேயர் உள்ள டிவிடியாக இருக்கணும். டபுள் லேயர் ஹை கெப்பாசிட்டி டிவிடியாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ஷூர் தட் பிசி வாண்ட் டு இன்ஸ்டால் விண்டோஸ் 11. இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நம்மளோட பிசி வந்து 64 பிட் சிபியூ பிசியாக இருக்கணும். அப்படி தான் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன்னா இந்த வெர்ஷன் வந்து 64 பிட் விண்டோஸ் 11 வெர்ஷன். ஸோ அதனால் நான் டவுன்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா விண்டோஸ் 10லையுமே டவுன்லோட் பண்ண முடியாது. சில விண்டோஸ் 10ல் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். அது என்னென்ன எப்படி சப்போர்ட் ஆகும்னு பற்றி பார்க்க போகிறோம். அந்த விண்டோஸ் 11 டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதான் விண்டோஸ் 11 அஃபிஷியல் பேஜ். இதில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதில் வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் விண்டோஸ் 11 அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணால் பாட்டமில் வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். பேஜோட பாட்டமில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி மினிமம் சிஸ்டம் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதான் என்னென்னா மினிமம் ரெக்யர்மெண்ட். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸர் வந்து 1 GHz மேலே இருக்கணும். ஆனால் 64 பிட் ப்ராசஸர் கண்டிப்பாக இருக்கணும். ரேம் வந்து 4 GB மேலே இருக்கணும். அப்படி ஆல்ரெடி 4 GB. ஸ்டோரேஜ் டிஸ்கோட ஸ்டோரேஜ் வந்து 64 GBயாக இருக்கணும். சிஸ்டம் ஃபயர்வேர் வந்து UEFI மோட் இல்லை செக்யூரிட்டி பூட்டில் தான் பூட் பண்ண முடியும். பிசி வந்து இதோட ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்து ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடல். இது வந்து சில பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ டிபிஎம் வந்து வெர்ஷன் 2.0 இருக்கணும். அடுத்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கம்ஃபர்டபுள் DirectX 12 ஆர் லேட்டர் மாடலாக இருக்கணும். டிஸ்பிளே ஹை டெஃபினிஷன் 720p டிஸ்பிளேவாக இருக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். விண்டோஸ் 11 ஹோம் எடிஷன். ஸோ இதுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது நான் என்னோடய வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் யூடியூப்பில். ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்துங்க எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. இதில் புதுசாக எஸ் மோடுன்னு ஒன்று இருக்குது இந்த விண்டோஸ் 11ல். ஸோ இது வந்து ஃபீச்சர் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ் 11 ஃபீச்சர்ஸ் இதெல்லாம். ஸோ உங்கள் வேணுமா இதை போய் பார்த்துங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. இதில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ பார்ப்போம் முன்னாடி. ஸோ இதான் மினிமம் ரெக்ரூட்மெண்ட்ஸ். இதெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க உங்கள் பிசியில். ஸோ அது இருந்துச்சுன்னா நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுங்க பார்க்க போகிறோம்.
ஐஎஸ்ஓ ஃபைல் நம்ம மவுண்ட் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம். மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் setup.exe ஒரு ஃபைல் இருக்கும். நம்ம அதில் போய் கிளிக் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது பூட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இந்த ஃபஸ்ட் செலக்ட் டவுன்லோட் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் Windows 11 இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கீழே செலக்ட் த ப்ராடக்ட் லாங்குவேஜ் இருக்கும். இதில் போய் இங்கிலீஷ், அதாவது எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதான் விண்டோஸ் லாங்குவேஜ். ஸோ நான் அதில் வந்து இங்கிலீஷ் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபர்ம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து 64 பிட் மட்டும் தான் இருக்கும். Windows 11 இங்கிலீஷ் 64 பிட் மட்டும் தான் இருக்கும். ஸோ 64 பிட்டே டவுன்லோட் பண்ணிடுங்க. உங்களோட பிசி 64 பிட்டாக தான் இருக்கணும். அதான் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ அந்த 64 பிட் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். ஓவராலாக இது வந்து 5.1 GB ஃபைல் இது வந்து. ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன் நமக்கு 10 GB மேலே இருக்கணும். மினிமம் 1 Mbps ஸ்பீட் மேலே இருக்கணும். ஸோ பார்த்துக்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் Windows 11 டவுன்லோட் பண்ணுறது. இந்த வெப்சைட்டில் போய் நம்ம எந்த Windows 10 இருக்கட்டும், 8 இருக்கட்டும், 7 இருக்கட்டும், இதில் போய் நம்ம அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். Windows 11 டவுன்லோட் பண்ணுற மெத்தட் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.